வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. 12 ஜோதிலிங்கத்துக்கும் இணையானதா பூலோக கைலாசம். இப்பிறவில செய்த பாவம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்க வாழ்க்கையில அன்னையிலிருந்து அசுர வளர்ச்சிக்கு வந்துருவீங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பதிவை இடவிடாமல் கேட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள், எதை அனுபவிக்க போகிறீங்க, எது நம்மக்கிட்ட நிற்கும், எது நிற்காது, நம்ம வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு போகிறதுக்கு என்ன சிறப்புங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி இந்த ஜாதகத்தில் லக்ன முடக்கு தோஷம். லக்ன முடக்கு தோஷம்னா என்ன? எல்லா மக்களுக்குமே இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறத இந்த யுகத்தில், இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு அடியேன் சுப மாரிமுத்து உங்களுக்காக ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொடுக்குறேன். இந்த முடக்கு தோஷம்னா என்ன அப்படின்னா, ஒரு 12 ராசி கட்டம் இருக்குது. இந்த 12 ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகத்தில் 15 திதிகள் வாழ்ந்துட்டு இருக்குது. எல்லாம் பஞ்சபூதம் சேர்ந்து இந்த 12 வீட்டுக்குள்ள பிரபஞ்சமே இயங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த லக்னம் முடக்கு தோஷம்னா என்ன? 12 கட்டம் இருக்குது, 12 ராசி இருக்குது, 12 வீடும் முடக்கு இல்லை, லக்கணம் மட்டும் முடங்கிட்டால் அது என்ன லாஜிக்? இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அதைய முறையாக எண்ணி லக்கணம் எந்த வீட்டில் முடக்கு தோஷம் விழுகுதோ அந்த வீடு தான் முடக்குங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போது உங்கள் ஜாதகத்தில் எப்பவுமே சூரியன் என்ற நட்சத்திரம் தான் தந்தையோட கர்ம பதிவு. சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு நீங்கள் வெளியில் வந்த நட்சத்திரம். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் எதுன்னா, சூரியன் என்பது அப்பா, அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் உருவாகி இந்த பூமிக்கு நீங்கள் வர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் தான் காரணம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அந்த லக்னமே முடங்கிருச்சுன்னா நம்மளவே இயக்க விடாமல் இந்த பிரபஞ்சமே நிறுத்தி போடும். அதனால தான் என்ன, நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல, தொழிலுக்கே போக முடியல, தொழில் செஞ்சு நஷ்டப்படுத்துகிறீங்க, வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என் முன்னோர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, இது எல்லாமே இப்படித்தானா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நம்ம ஜாதகத்தில் நீங்கள் சாதிக்க பிறந்தவராக இருப்பீங்க. ஆனால் லக்ன முடக்கு தோஷம் ஆயிட்டா சாதிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளை பெற்றவர் அப்பா, அவர் அப்பாவை பெற்றவர் ஒருத்தர் இருந்திருப்பார், நமக்கு அது தாத்தா. அப்போ அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான். தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் பேரனுக்கு சொந்தம்தான். அப்போது இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷங்கிறது தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே மூல நட்சத்திரம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சூரியனிலிருந்து மூல நட்சத்திரத்தை வரைக்கும், சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து அந்த மூளை வரைக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டு தான் கர்மாவுடைய தோஷத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஆதி காலத்திலேயே. அதைத்தான் இன்னைக்கு முடக்கு தோஷமாக மாறி எத்தனையோ பேர்த்த இந்த ஜாதகம் இயங்க விடாமல் தடுத்திருக்குது. அப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முடக்கு தோஷத்தை நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போனால் அடுத்த தலைமுறைக்கும் அந்த முடக்கு தோஷம் கூடவே தான் வரும். அப்போ எவ்வளோ பெரிய முன்னோர்கள் பாவம் பண்ணியிருந்தா, முன்னோர்கள் என்னென்ன தோஷங்கள் கர்மவினைகளை வாங்கியிருந்தா நம்ம லக்கணம் முடங்கும்னு பாரு, எப்பேற்பட்ட தோஷம்னு பாரு. அப்போ இந்த லக்கணம் முடக்கு தோஷம் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் லக்கணம் மட்டும் முடங்கிட்டா முதல் நம்ம தன்னிறைவு அடைய முடியாது, நம்ம எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது, 10 பேரை போல நாம் நிம்மதியாக வாழ முடியாது, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பண்ண விடாது, பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் சந்திச்சு
இருக்கலாமா பறக்கலாமா எல்லை விட்டே மாறிடலாமாங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளேயே மனக்கோட்டைகளை கட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகன்னு உங்களை நீங்களே எழுதி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த முடக்கு தோஷத்துலேருந்து விடுபட முடியாமல் விலங்கு மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சு இந்த கர்மாக்குள்ளேயே லாக் ஆயிடுவீங்க. அப்பேற்பட்ட தோஷம்தான் இந்த முடக்கு தோஷம். இந்த முடக்கு தோஷத்தை லக்கண முடக்காக இருந்தால் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று உங்களுக்கு வச்சுருக்கேன். இந்த முடக்கு தோஷத்துக்கு அந்த ஆதிகால பரிகார கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடும். என்னதுன்னு கேட்குறீங்களா? மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். இந்த கோவில் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கே குலதெய்வமான கோவில். இந்த மதுரை மீனாட்சியை நம்ம குலதெய்வமாக கும்பிட்டு போய்த்தான் மதுரையவே ஆண்ட ஆட்சி தான் மதுரை மீனாட்சி. சொக்கநாதரே சிவனாக இருக்கிறார். சிவனுக்கு சிவனே பூஜை பண்ண கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். அந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? இதுவரைக்கும் உலகத்தில் எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு ரகசியம், எந்த சித்தர்களும் எழுதி வைக்காத ஒரு ரகசியம், எந்த ஒரு ஆன்மாக்களும் இதுவரைக்கும் புதுசாக கண்காணாத ஒரு ரகசியம். இன்னைக்கு அந்த ரகசியத்தை இந்த நாளில் இந்த உலகத்துக்கு நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்திலையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு கோவிலில் மட்டும் ரொம்ப காணாத ரகசியம் என்னென்னா, இப்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவிலேயே நிவர்த்தி பண்ணிக்க கொடுக்க கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். இப்பிறவியில் செய்த பாவங்கள் அப்படின்னு என்னங்க? நாம் தெரிஞ்சே செய்த பாவத்துக்கு தெரியாமல் செய்த பாவத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து மன்னிக்கப்பட்டு இந்த பூமியில் நீ என்னை வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீ நல்லா இருப்பின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். கோயில் பேரே டெம்பிள் அதுதான். ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, இன்மையிலும் நன்மை தருவார் சொல்லிட்டீங்களே, கோயில் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கோவில் பேரே இன்மையிலும் நன்மை தருவார். இன்மை என்பது இல்லை, இல்லாத வரையும் நன்மையாக்கக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். அந்த கோவிலுடைய அங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போகும்போது பெரிய பாதாளத்துக்குள்ளே இறங்கி அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கீழே போவீங்க. லிங்கமே பாதாள லிங்கம் மாதிரி தான் இருக்கும். பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு மேலே ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. அதுதான் அந்த கோவிலுடைய பரம ரகசியம். திருச்செந்தூருக்கு அப்புறம் இந்த கோவில் தான் அப்படி கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு பாரு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக கீழே போகும். அப்படி போய்த்தான் முருகன் அங்கே இருப்பார். அதே மாதிரி தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். சொக்கநாதர் மீனாட்சியவே ரெண்டு பேரும் சேர்ந்து பல ரூபத்தில் சிவ வடிவத்தையும் பார்வதியும் எடுத்து அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே திரும்பி நிற்கும். யாவுடைய அந்த பக்கம் இருக்கும். ஏன் அந்த பக்கம் எல்லாரும் இருக்குது? சிவனுக்கு இந்த பக்கம் தானே இருக்கணும்னு நினைப்பாங்க. சிவனுக்கு மேலே பார்வதியும் சிவனும் சிவனுக்கே பூஜை பண்ணுறாங்க. அதனால சிவனே திருப்பி வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. அப்போ இப்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவிலேயே நிவர்த்தி ஆகுங்கிற கோவில் தான் இன்மை நன்மை தருவார். அந்த கோவிலில் போய் நீங்கள் விளக்கு போடணும். என்ன நினச்சி விளக்கு போடணும்னா, இந்த பாட்டை நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த உலகத்தில் இப்போ நான் இந்த பாட்டை இந்த மூல மந்திரத்தை நான் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து 5 கால விளக்கு இன்னைக்கு போடுறாங்க. நான் நோட்டில் நீங்கள் ஒரு பேனாவில் எழுதி வச்சுங்க. அப்போ தான் அந்த கோவிலில் போய் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்ல முடியும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலேருந்து அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அந்த கோவிலில் 5 விளக்கு போட்டுவாங்க. 5 விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கொடிக்கம்பத்து கட்ட நின்று சாமி கும்பிட்டு 7 ஜென்மம் பாவம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு வேண்டிட்டு வாங்க. வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்நாள் முழுதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த கோயிலோட இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒன்று தெரியுமா? அந்த கோவிலில் மதுரை ஆண்ட பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் முடி சூடுறதா இருந்தால் ஆதி காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு மூத்த கோயில் தான் இன்மையில் நன்மை தருவார் கோயில். அப்போ அந்த கோவிலில் வந்து அந்த சிவன்கிட்ட வந்து முடி சூடுறதுக்கு நான் இந்த மதுரையை ஆள போகிறேன்,
எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிலை அர்ச்சனை பண்ணி அந்த சாமி கிட்ட சொல்லிட்டு வந்து தலையில கிரீடம் வைப்பாங்களா, அதான் முடிசூடிய மன்னன். அந்த கோவில்ல சிவன் அப்படி இருக்காரு, அம்பாள் எப்படி இருக்கிறாரு தெரியுங்களா? அந்த அம்பாளோட பேர் பார்த்தீங்கன்னா மேலே மத்தியபுரி அம்மன் என்று பொருள். மத்தியபுரி அம்மன்னா என்ன தெரியுமா? மத்தினா ஒரு மையம். மதுரைவே அளந்து கடைசியில் வந்து அந்த மதுரையை அளந்து சென்ற எதுன்னு கண்டுபிடிச்ச இடம்தான் அந்த அம்பாள் வந்து ஸ்ரீசக்கரத்தில் தாமரப்பூவில் போய் உட்கார்ந்து அந்த தாமரப்பூ மேலே ஸ்ரீசக்கரத்தை வச்சு அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டில் 1 பாயிண்ட் மேலே தான் அந்த மதுரையுடைய சென்று மையம் இருக்குதுன்னு அந்த காலத்தில் அளவுகோலை வச்சு இந்த மத்தியபுரி அம்மன்னு பேர் வச்சு அந்த கோவிலை வச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே இடத்த அளந்து கல் நெட்டின மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? பரிகாரம். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குதோ அந்த கோயில் போயிட்டு வந்தால் சரியாயிரு. யாருக்கெல்லாம் இடம் பங்காமல் இருக்குதோ அங்கே போயிட்டு வந்தால் அளந்து சரியாகி பங்கு வந்துடும். யாருக்கெல்லாம் புது வீடு அமையலையோ அந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா இடம் அமைஞ்சிட்டா வீடு அமைஞ்சிடும். யாருக்கெல்லாம் பூர்வீ சொத்து கிடைக்கலையோ அவங்கெல்லாம் இன்மை நன்மை தருவர்கள் மத்தியபுரி அம்மனை போய் கும்பிட்டு வந்தால் சரியாயிரு. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்கெல்லாம் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். அப்போ யாருக்கெல்லாம் கடன் குறவலை வரைக்கும் இருக்குதோ அவங்க அந்த கோயில் போயிட்டு வந்தால் சரியா போயிடும். யாருக்கெல்லாம் தீராத நோய் இருக்குதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் இன்மை நன்மை தருவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரு. எப்படி ஒரு அற்புதமான கோயிலை ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அப்பேற்பட்ட கோவில்ல அதை விட ஒரு அதிசயம் ஒன்று நடக்குது. கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. உங்க முன்னோர்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா கொல்லி வைக்காம, குடம் உடைக்காம, குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளாம, வாக்கரிசி போடாம, இறை எடுக்காம, மொட்டை எடுக்காம தீட்டுப்பட்டு அந்த ஆன்மா சாபம் இறந்துட்டாங்களா இருக்கிறாங்களா எதுன்னே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில குழம்பி போய் இருக்கிறவங்களுக்கும், இதுவரைக்கும் எனக்கு தேதி தெரியாது, திதி தெரியாது, இறந்த கிழமை தெரியாதுன்னு இருக்கிறவங்களுக்கும் மோட்ச விளக்கு தெய்வம் அந்த கோவிலில் ஏற்றுறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து சிவன் கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆதிக்கம் பட்டு அந்த குலதேவியோட கோவிலில் மேலே இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மனே வந்து சொக்கநாதரும் மதுரை மீனாட்சி வந்து சிவனை வழிபட்ட வந்த ஸ்தலம் எது? இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். இன்மை நன்மை தருவார் கோவிலில் தான் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க. நீங்கள் போய் அங்கே பூசாரி இருப்பாங்க. அங்கே கண்டிப்பாக அந்த பூசாரி கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை அவரை போய் சந்திங்க. குருக்கள் இருக்காங்க, தர்மராஜ் ஐயான்னு சொல்லி அவங்க குருக்கள் இருக்காங்க. ஐயர் இருக்கார், சுத்தமான பூஜை பண்ணி கொடுக்குறாரு. அந்த கோவிலில் சகசரநாம பூஜை யாகம் நடக்குது, சங்காபிஷேகம் நடக்குது, நித்திய பூஜை நடக்குது. சகசரநாம பூஜையிலேயே வித்தியாசமான பூஜைகள் நடக்குது, பிரசாத பூஜை நடக்குது, மோட்ச விளக்கு தெய்வ பூஜை நடக்குது. இப்படி பல முறையான இருக்குது. கால பைரவர், காலத்தால் அழியாத கால பைரவர் இந்த கோயில் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் மோட்ச விளக்கு ஏற்றுறக்குன்னே ஒரு பூசாரி இருக்கார். அவர்கிட்ட போய் நான் மோட்ச விளக்கு தெய்வம் போடணுங்க, எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் சட்டி வாங்கி ராஜகோபுரத்து மேலே கொண்டு போய் வச்சு நெய் நிறைய ஊற்றி உங்கள் கையாரவே பிரார்த்தனை பண்ணி கொடுத்தீங்கன்னா நெய்யை நிறைய ஊற்றி திரிய போட்டு உங்கள் முன்னோர்களுடைய பேர்களை எல்லாம் வாசித்து, ஆண்டவனே இவங்களுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளும் இந்த பிறவியில் செய்த கர்ம வினைகளும் 21 தலைமுறையில் வந்த முன்னோர்களுடைய இறந்தவர்களுக்கெல்லாம் மோட்ச விளக்கு ஏற்ற வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னு நம்ம கர்மாவை அவர் வாங்கிட்டு போய் அந்த ராஜகோபுரத்தை பார்த்து, கடவுளே இன்னார் வந்து இந்த தீபம் போடுறாங்க, இதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி ஆகட்டுன்னு உங்களுக்காகவே அவர் அந்த பூசாரி இருக்கார். அவரை போய் நீங்கள் பார்த்து ஒரு விளக்கு போட்டு வாங்க, வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. நான் வந்து மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு போகிறோம். விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போய் நேராக இங்கிருந்து திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூரில் இருந்து உபரி கோயிலுக்கு போயிட்டு சுயம்பலிங்கத்தை பார்த்துட்டு விஸ்வாமுத்திரை பார்த்துட்டு
திருப்பரங்குன்றம் முருகனை பார்த்துட்டு இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மோட்ச விளக்கு தெய்வம் போட்டு கூட்டிகிட்டு வரோம். இப்படி ஒரு ரவுண்டு போய் வர்றதை மாதம் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் போயிட்டு வரோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அப்போது அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம், யாருக்கு ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோஷம் இருக்குதோ அவங்க இன்மை நன்மை தருவார் கோயிலில் போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு முடக்கு தோஷம் அங்கேயே நிவர்த்தி ஆயிரும். இதை செய்யுங்க. சகசரநாம பூஜைன்னு கேளுங்க, அதுவும் அந்த கோயிலில் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அந்த கோயிலில் சகசரநாம பூஜை தான் அங்கே ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலையெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த கோயிலில் 1 hour உட்காந்துட்டு எல்லா சாமியும் சுற்றி கும்பிட்டு வாங்க. வெள்ளை விநாயகர் இருக்கார், அதுக்கடுத்து நவகிரகம் இருக்குது, காலபைரவர் இருக்காங்க. எல்லா கோவிலுக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்க. லக்கண முடக்கு தோஷம் அன்னையோட நிவர்த்தி ஆகும். யாருக்கெல்லாம் சொத்து, வீடு, வாசல், கடன், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம் இருக்குதோ ஒரு முறை இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து பாருங்க, உங்கள் முகமே மாறும், உங்கள் ஜாதகமே மாறும், உங்கள் தலையெழுத்தே மாறும். வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு இது எல்லாமே நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமே எழுதியிருக்கேன். ஆதிகால பரிகாரம்னு ஒரு புத்தகம் 5 கிலோவில் எழுதியிருக்கேன். இது 5 கிலோ இந்த புத்தகம். இதில் தான் அது கொடுத்துருக்கேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எத்தனையோ ஜனங்க விளக்கு போடுறாங்க. இது கொரியர் மூலியமாகவே கிடைக்கும், வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. அப்போது அந்த ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோவிலில் ஒரே ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. எல்லா கோவில்லையும் ஒரு கோவிலில் ஒரு சக்தி உண்டு. இந்த கோயிலுக்கு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவிலில் இப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களான்னு தெரியும். அப்போ எத்தனை சித்தர்கள் கூடி அந்த பேர் வச்சுருப்பாங்க. பூலோக கைலாசம் என்று பொருள். அந்த கோவில் இன்மை நன்மை தருவார் கோவிலோட பேர் பூலோக கைலாசம். காசி, அலகாபாத்துன்னு சொல்லி 12 ஜோதிலிங்கத்துக்கும் இணையானதா பூலோக கைலாச கோயில் வச்சுருக்காங்க. நாம் எங்கேயும் தேட வேண்டாம். காசி போக முடியாதவங்க, ராமேஸ்வரமே போக முடியாதவங்க, 12 ஜோதிலிங்கத்தை பார்க்க முடியாதவங்க, அலகாபாத்து, கயா, காசி போக முடியாதவங்க வாழ்க்கையில் ஒரு முறை பூலோக கைலாசம்னு இந்த சிவனுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காசி போயிட்டு வந்ததுக்கு சமம். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் மனசார கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். இது நீங்கள் கீழே சுபமாரிமுத்துன்னு என்னுடைய பெயர் சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கனாலும் எத்தனையோ பதிவுகள் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் உலகத்துக்கு மக்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஆதிகால பரிகாரம் பாகம் 2 எழுதிக்கிட்டு இருக்கேன். எளிய முறையில் பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன். அதனால் வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அடியன் சுபமாரிமுத்து மனதார உங்களை வாழ்த்தி இந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 9655715555 9361388202 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கூட போயிட்டு வந்த புண்ணியத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. உங்கள் சுபமாரிமுத்து. நன்றி, வணக்கம்.